நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நம்மோடு பேசுகிறது. உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன் என்று ஆண்டவர் எசையா நூலில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு கடந்த வேளையில் உரைத்ததை நினைவு கூறுகிறோம். கண்ணீரோடு கடவுள் முன் நிற்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் வாழ்வை ஆசீர்வாதமாய் வாக்களிக்கிறார். இதோ அந்த தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். எசையா 38 இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவியாக அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்று இதோ இந்த இறைவாக்கினர் பறைசாற்றுகிற அந்த வார்த்தைகளை நாமும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் பல்வேறு விதமான அழிவின் குழியிலிருந்து நம் உயிரை காத்திருக்கிற தேவன். அவரை இந்த பாடல் வரிகளை நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். இன்றைய பதிலுரை பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. என் வாழ்நாள்களின் நடுவில் உலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமோ என்றேன். ஆண்டவர் இதோ இப்படி உணர்ந்து வருந்துகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாயிருக்கிறார். இதோ நம்முடைய உயிரை பாதாளத்திலே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாதாளங்களுக்குள் இறங்கி அந்த தெய்வத்தை வெற்றி வீரராய் அங்கிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்றி வந்த அந்த ஆண்டவரை நாமும் பாடி துதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாய்வை சுருட்டுவதை போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். ஆனாலும் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் என்ற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்குரியதாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பரிசுத்த இறைவன் நிறைவாக்குகிற அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழிவின் குழியிலிருந்து எமது உயிரை காத்தீர் என்ற வார்த்தைகளை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்.
பல்வேறு சூழல்களில் எங்களை பாதுகாத்த உம்முடைய இரக்கம் இனி வருகிற நாட்களிலும் எல்லாவிதமான அழிவின் நிலையிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாப்பதாக. உம்முடைய பேரிரக்கத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே